ஹாய் வெல்கம் பேக் டு ரியா ராஜ் ஆர்பிஎன் விளாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போல்லாம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி இந்த 3 தான் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் சிம்பிளாக தோசை தான் வித் தக்காளி சட்னியோடு சேர்த்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டிருந்தேன். இந்த வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நான் 2 தான் போட்டிருந்தேன். 2 வெங்காயம், 2 தக்காளி இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டுட்டு ஸோ அதை வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கிட்டேன். உளுந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லது. ஸோ போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு பெயினையும் ஈஸியாக தாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போலேருந்தே நான் பாப்பாவுக்கு மேக்ஸிமம் உளுந்து எல்லாத்துலேயுமே சேர்த்துக்குவேன். ஸோ அதனால் எண்ணெயை ஊற்றிட்டு உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டிருந்தேன். கருவேப்பிலை ஃப்ளேவர் அவளுக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஒரேடியாக கொடுத்தா இப்போ சாப்பிட ஆரம்பிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா நார்மல் கிச்சன் தான், மாடுலர் கிச்சன் இல்லை. ஸோ அதுக்காக அழகாக நீட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பொருட்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் ஸ்டாண்ட் நான் ஃப்ளிப்கார்ட்லேயும், அந்த வால் ஹேங்கிங் நான் மீஷோலையும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் பாப்பாவுக்கு இட்லியை விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மொறுமொறுன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே சாப்பிடுவாங்க. இது என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ தோசைன்னு அவள் சாப்பிட்றேன்னு சொன்னாலுமே திட்டுவாங்க. தோசையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் திட்டிகிட்டே கிடப்பாங்க. இருந்தாலும் அவளும் நானும் என்ன பண்ணுவோம்ல, அப்பப்போ நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு இதுதான் சாப்பிட ஆரம்பிச்சிருவா. ஸோ அவங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நம்ம ரெகுலராக தோசையும் கொடுக்க தான் கூடாது. ஏன்னா மாவு ஐட்டம் இல்லையா? ஸோ அரிசி மாவு அதிகமாக இருக்கிறதுனால அதை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள்லாம் ஓகே, நீ 5 டேஸும் 7 டேஸுமே இதே கொடுக்குற அப்படின்னு என்னை திட்டிகிட்டே கிடப்பாங்க. ஸோ இருந்தாலும் பாப்பா அதை தான் விரும்பி சாப்பிட்றா. அவள் ஏதோ 4 வாய் சாப்பிட்டா போதும்னு நமக்கு ஒரு இதாக இருக்கும். சட்னி மட்டும் அப்பப்போ அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி கொடுத்துப்பேன். ஸோ தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாள். தேங்காய் சட்னியே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏனே தெரியாது. நம்மளோட ஃபேவரட் எல்லாமே தேங்காய் சட்னி தான். ஆனால் அவளுக்கு பிடிக்காது. என்னன்றதுனாலே நாங்கள் இதே தான் பண்ணுவோம். அரைச்சி வச்ச சட்னியை தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். ஸோ அதை நான் லைட்டாக போட்டுட்டு அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக இருக்கும் இல்லையா? இதையும் தொட மாட்டாங்க மேடம். அதனால் என்ன பண்ணுறது, அரைச்சி வச்ச சட்னியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தனியாக தாளித்து வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 2 முட்டை இருக்கிறத பார்த்துட்டு அவள் உடனே அம்மா எனக்கு முட்டை தோசை போட்டுத்தாங்க, முட்டை தோசை போட்டுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இருக்கிற முட்டையை அவளுக்கு முட்டை தோசையாக போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் இந்த டிஃபன்லாம் நான் பண்ணியே கொடுக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு என்ன கொடுக்குறனோ, என்ன லஞ்ச் கொடுக்குறனோ அதே தான் காலையில் தனியாக எடுத்து வச்சு அதை ஊட்டி விட்டு அமுச்சு விட்டுருவேன். ஸோ ஈவினிங் தான் அவங்க பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் நம்ம எது கொடுத்துக்கிட்டாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. மார்னிங் அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால அந்த முட்டை தோசை இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஸோ என்னைக்காச்சும் ஆம்லேட் போட்டு கொடுப்பேன், அவ்வளோதான். அதுவுமே ரெகுலராக கொடுக்க மாட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு முட்டை தோசை ஊற்றிக்கிட்டு எனக்கு நார்மல் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். ஊற்றி முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் பாத்திரம் நிறையா இருந்துச்சு. நைட்டே விளக்கி போட்டுட்டோம் அப்படின்னா காலையில் கிச்சனுக்கு போய் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கிச்சனில் நைட்டு பாத்திரத்தை கிடைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு போய் நிற்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கிச்சன் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன் அப்படின்னா அதில் நிறைய நம்ம சமைச்சது அப்படி இப்படி எண்ணெய்லாம் ஒட்டுமா, அதை மறுநாள் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பார்த்தா அது மறுநாள் போகவே போகாது. ஒட்டிக்கிட்டு மறுபடியும் அதை தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்போ தொடச்சிட்டோம், ஈரத்தை வச்சு லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்படி தான் என்னோடய வேலைகளை அப்பப்போயே முடிச்சிருவேன். டெய்லி நைட்டு டின்னர் முடிச்சு இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ, கீப் சப்போர்ட் மீ.